அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரியுமே என்னுடைய ஃபேவரைட் தான் சொல்ல முடியும். இந்த சாரி வந்து ஹெவி ஒர்க் சாரின்னே சொல்லலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்ளோ சூப்பர்பா இருக்கு. நீங்களே பார்த்தா தெரியுதுல்ல. இது வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு எங்க பெரியம்மா எடுத்து குடுத்தாங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஒரு மாரி பிஸ்தா கிரீன், அது கூடயே கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து சேர்ந்தா மாரி இருக்கு. ரொம்ப கிளிட்டலிஷ் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ரிசப்ஷனுக்குலாம் இது கட்டலாம். டே டைம்ல கட்ட முடியாது. ரிசப்ஷனுக்கு வேணா கட்டலாம் இதை. ரொம்ப சூப்பராகவே இருக்குல்ல. இதோட முந்தானை பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காகவே இருக்கும். இந்த பார்த்தீங்களா இதோட முந்தானை ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதுல வந்து கோல்டு, பிஸ்தா கிரீன், அப்புறம் வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க பார்டரு. இதுலையுமே சூப்பரா இருக்கு. இதுவுமே ஹெவி ஒர்க் சாரின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த 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 சாரீலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்த சாரீ தான் மொத்தமே. எல்லாரும் வச்ச சாரின்னே சொல்லலாம். இந்த சாரியில பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து மோஸ்ட்லி ஒரே கடையில் எடுத்ததுனால எல்லாருமே ஒரே மாதிரி டிசைன் வேற வேற கலர்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போல்லாம் இந்த சாரீங்க தான் ட்ரெண்டிங். இப்போல்லாம் மாறி போச்சு. பார்த்தீங்கன்னா இதோட பார்டர்லுமே நல்லா ஹெவியா ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா ரொம்ப சூப்பர்பாவே இருக்கு. இதுவுமே எல்லாம் ஆரி ஒர்க் மாதிரி பிரிண்ட் பண்ணி தச்சியும் பிரிண்ட் பண்ணியும் ஒட்டியும் இது பண்ணியிருக்காங்க இந்த சாரீ. இதெல்லாம் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு கட்ட முடியும். பகல் டைம்ல வந்து கட்டினோன்னா நல்லா அடிக்கும். இது வந்து பிங்க் கலர் சாரீ பார்த்தீங்களா. இது வந்து எங்க மாமாவோட ஒய்ஃப் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறமா இந்த சாரியுமே ஹெவி ஒர்க் தான் சொல்லணும். இந்த சாரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காஞ்சனா படம் வைப் வருதா அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி சாரின்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு மாமா அவங்க ஒய்ஃப் எடுத்து கொடுத்தது. இதுலுமே நல்ல ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. இதுவுமே ஒரு ரிசப்ஷன் கட்டுன்னு போகலாம். மோஸ்ட்லி இந்த சாரியில் ஒன் டைம் தான் கட்டியிருப்பேன். அதோட பீரோவில் தூங்குது. நான் சொன்னேன்ல எல்லாருமே ஒரே கடையில தான் போய் சாரி எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்களா டிசைன் தான் வேற வேற, பட் எல்லாமே வந்து ஒரே கடையில தான். அது வந்து ஒரு டார்க் பிங்கா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க்னே சொல்லலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இதுவுமே ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்னே சொல்லலாம். இல்லை வந்து ஒரு ஹைலைட்டு இந்த பூ தான், ரோஸ் பூ. இதில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம துவைக்கும் போது கொட்டிடும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது இல்லை, நம்ம துவைக்கும் போது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொட்டிடும். இல்லை ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான், ஆனால் பிளைனாக இருக்கும் சாரி. இதுவுமே எனக்கு எங்கள் அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீ. நான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல மோஸ்ட்லி இந்த சாரியில். ஏதாவது ஒரு சாரியில் கட்டி ஃபோட்டோ எடுத்துருந்தேன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இதுவுமே ஒரே சாரி தான். இது வந்து எங்கள் பெரியம்மா வச்சாங்க இந்த சாரி. தூக்கும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க்காக இருக்குன்னு. அவ்வளோ ஒர்க்கு இந்த சாரிலுமே. இந்த சாரியெல்லாம் நான் ஒன் டைம் தான் கட்டிருப்பேன். செம்மையாக இருக்குல்ல, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. அது வரைக்குமே இது ஒரு 5 புடவை தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த புடவை வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க.
பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சேட்டு வைப் இருக்கும். சேட்டுக்காரங்க தான் இதெல்லாம் கட்டுவாங்க. எப்படி சொல்றது? நகை கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் இதை கட்டுவாங்க. உங்களுக்கே இந்த புடவை பார்த்தா நல்லாவே தெரியும். அப்புறம் என்னுடைய மோஸ்ட் 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 ஃபேவரட் சாரின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 23 பர்த்டேக்கு நானே போய் எடுத்துக்கிட்டது. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுத்தாரு அமௌண்ட்டு. இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் ஷாப்பிங் பண்ணேன் இந்த சாரியை. அப்படியே பார்க்கும்போது லைட்டில் பளபளன்னு இருந்துச்சா, எனக்குமே இது மாதிரி பிளெயினாக எடுக்கணும்னு ஆசை. அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே தான், எல்லாமே இதே தான். ஃபுல்லாக இந்த லீஃப் டிசைன் ஒண்டி தான். சூப்பர்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சேரீயுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுவுமே ஒரு சேட் வைப் தான் கொடுக்கும். பார்த்தீங்களா, இந்த பார்டர்லாம் இந்த நகை கடைக்காரங்க வைப்பே கொடுக்கும். இந்த சேரீ எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் பிடிக்கும்னே சொல்லலாம். ஏன்னா எல்லோ கலரில் இருக்குல்ல, எல்லோ கலர் வந்து என் ஃபேவரட் கலர். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா, இந்த சேரீக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன். இந்த சேரீயுமே எனக்கு பிடிக்கும். இது வந்து என்னுடைய நாத்தனார் பசங்களுக்கு காது குத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது ரொம்ப நழுவிட்டே வந்திருந்தது, நிற்கவே இல்லை. அப்படி இருந்தது இந்த சேரீ. இந்த சேரீ பிடிச்ச தொட்டு அதே மாடலில் வந்து எனக்கு பொங்கலுக்கு ஒரு சேரீ வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார வந்து அடம் பிடிச்சி அதே மாதிரி கிளாத்தில் வந்து, ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கலரே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல. சின்னதாக ஒரு பொட்டிக் வச்சுருந்தாங்க. இந்த பொட்டிக்கில் வந்து இந்த சேரீ வந்து இருந்துச்சு. அவங்க வந்து வெளியே வந்து தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு பொட்டிக் மாரி சின்னதாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தோன்னே பிடிச்ச தொட்டு இந்த சேரீ எனக்கு வேணும், இந்த சேரீ தான் வேணும். இதுக்கப்புறமும் நிறையா சேரீ காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சேரீ தான் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா? இது வந்து பல்லு. இது வந்து வந்து நார்மல் இந்த கொசனெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்த உடனே இதோட கலர் வந்து மேட்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயுமே ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் ஸ்டோன்ஸு தெரியுதா உங்களுக்கு? அதுமாரி எனக்கு ஃபேவரட்டான சாரீஸ் தான் எல்லாமே. இந்த சேரீ பார்த்தீங்கன்னா, தனுஸ்ரீ பிறந்து ஒரு 3 மாதம் இருக்கும். அப்போதைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது. சூப்பராக இருக்குல்ல. இதுவுமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாரு. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ப்ளூ கலரு பல்லு தான். ப்ளூ கலரில் பல்லு, நல்ல லோட்டஸ் லோட்டஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த சேரீயுமே நாங்கள் சரவணா ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் வந்து இந்த சேரீ எடுத்துட்டு வேறு எதனா சேரீ பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறையா சேரீ போய் பார்த்தோம். ஆனால் எந்த சேரீயுமே பிடிக்கல. கடைசியில் இந்த சேரீயே கொண்டு வந்துட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேரீ. மனசு போகலை வேறு எதுக்குமே சேரீக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க இந்த சேரீ எல்லாமே. ஸோ கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆன உடனே ஒரு 10 சேரீ 10 சேரீ வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதில் வந்து இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. என்ன ஒரு 1 2 3 4 5 6 7 8 சேரீ இருக்குது. 2 சேரீ எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த சேரீ வந்து நான் கட்டாத நாளே இல்லைங்க. சேரீன்னு கட்டணும்னு எடுத்தாலே இந்த சேரீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது என்னமோ தெரியல, இந்த saree மேல ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா அந்த saree வந்து கட்டிட்டு நானும் எங்க ஹஸ்பண்டும் ஒரு கோயிலுக்கு போயிருப்போம். குமரகுன்றம் கோவில் இங்கே தான் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனோம் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் இந்த saree எனக்கு பிடிக்கும்னா, இதோட ப்ளவுஸ் வந்து நான் சூப்பராக தைச்சிருக்கேன். பஃப் கை வச்சு சூப்பராக தைச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த saree சும்மா ஒரு நியூ இயருக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. சரி பொண்ணு எதனா பார்க்க வரும்போது சாரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லோ கலரில் எது இருந்தாலுமே சரி, வேற எந்த சாரியுமே கண்ணுக்கு தெரியாது. எல்லோ கலர் saree மட்டும் எடுத்து வச்சுப்பேன் நான். அவ்வளோ பிடிக்கும் எல்லோ கலர் சாரீனா. இந்த saree வந்து என்னுடைய மருவுக்கு கட்டினேன். அதான் விருந்தெல்லாம் வச்சு அமுச்சு விடுவாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு, அப்போ வந்து கட்டினேன். இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த சாரியுமே ஒரு 2-3 டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன். சூப்பராக இருக்குல்ல. நான் சொன்னேன்ல மோஸ்ட்லி என்கிட்ட எல்லோ கலர் சாரீ தான் அதிகமாக இருக்கும்னு. அதை பார்த்தீங்களா? இந்த சாரியுமே ஒரு ஹெவி ஒர்க்கான saree தான். இதை பாருங்க. என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த saree தான் கட்டிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து வேற saree கொடுத்தாங்க, அதை மாத்திட்டேன். ஆனால் இந்த saree வந்து சூப்பராக இருக்குங்க, சொல்லவே கூடாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதில் பார்த்தீங்களா, இதில் ஒர்க்கு கட் ஒர்க்லாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இதோ தெரியுது பாருங்க. கட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த saree ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் தாங்க. இந்த சாரீலாம் என் ஃபேவரட் ஒன்றுன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு கிளி பச்சை. இந்த saree எதுக்காக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ளவுஸ்க்காகவே எடுத்தேன். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த ஆர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். அது ஃபுல்லாகவே பார்ட்ரு ஒர்க்கு அவ்வளோ இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இது ஒரு பிளைன் saree தான். இந்த saree பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பிளைன் saree தான். சரி சும்மா எங்கன்னா கட்டிக்கலான்ட்டு. இது நல்லா இருக்குல்ல. என்னமா? சரி போ 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 கயல்வி. வந்தா அடிச்சிருவேன் நான். போயிடு ஒழுங்கா இப்போ. இந்த ஒரு saree கட்டி கட்டி கிழிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த saree வந்து. அப்போ வந்து கல்யாணம் ஆன புதுசுல ஜல் ஜல் ஜல்லுன்னு கொலுசு போடுவேனா, அந்த கொலுசுல இந்த saree பட்டு 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 கிழிஞ்சிடுச்சு. இந்த அடியில வர்றது மட்டும் நூல் நூலா வந்தது. இதோ தெரியுது அவங்களுக்கு நூல் நூலா வர்றது. ஆனா இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சாரியில வந்து ஃபுல் ஹேண்ட் வைக்க சொன்னேன். அவங்க வந்து இது வரைக்கும் தான் வச்சாங்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரியுமே. ஆனால் நான் எடுத்த சாரியில் முக்கால்வாசி சாரி வந்து சுத்து கம்மியாக, 8 சுத்து சாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுத்து வந்து கம்மியாக எடுத்துட்டேன். இந்த saree வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நலங்குக்கு கட்டின சாரின்னே சொல்லலாம். நல்லா இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா ஒரு மயில் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மயில் இருக்கும். டபுள் கலர் எல்லோ அண்டு ப்ளூ. என்னடா ஒரே எல்லோ கலரில் சாரியாக வச்சுட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு மாதிரி மாம்பழம் கலர். எனக்கு எல்லோனா அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து
என்னுடைய ஃபேவரட் saree அப்படிலாம் சொல்ல முடியாது. சம்திங் இருக்கலாம். இந்த saree பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரின்னு ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அப்போ வாங்கினது. இது வரைக்கும் இந்த சாரியை நான் ஒன் டைம் தான் வியர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுமே இன்னும் தைக்கல. இது வந்து ஒரு பூனம் சாரி. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வச்சுக்கலாம் போல இருக்கு. உடம்புல இருக்கிறதே தெரியாது இந்த சாரி. இந்த சாரியில் வந்து ஒரு பெரிய பூ இருக்கு பார்த்தீங்களா. இந்த சாரியை வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் சுட்டுட்டு வந்துட்டேன். பொண்ணுங்கனாலே புடவை மேலே ஆசை இல்லாமல் இருக்குமா, அதுவும் இந்த சாரி மேலே அதிகமாகவே இருக்கு எனக்கு. ரொம்ப சூப்பர் சாரி. இந்த சாரி வந்து என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுடைய மேரேஜ்க்கு எடுத்து கொடுத்த சாரி. இன்னமும் இந்த சாரி நான் ப்ளவுஸும் தைக்கல, ஒன்றுமே தைக்கல. அவ்வளோதான் இந்த சாரிக்கு முடிஞ்சுது. ஆனால் எனக்கு இதோட ஷைனிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு பிஸ்தா க்ரீனோட சேர்ந்து அது அப்படியே கோல்டன் கலர் சூப்பராக இருக்குல்ல. எனக்குமே பிடிச்சிருக்கு. போ வரேன் நான் முடிச்சுட்டு வரேன். அவள் தான் முடிஞ்சிச்சு, வரேன் பூ. இந்த ஒரு சாரி பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி சாரி, எங்க அம்மாவோட அம்மா அவங்களோட சாரி. இந்த சாரிய எங்க அம்மா கிட்ட இருந்து நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ஏய் போ போ, சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எங்க அம்மா வந்து எங்க பாட்டி அவங்க கிட்ட இருந்து புடிங்கி வச்சுட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவுமே எங்க அம்மாவோட சாரி தான், வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி போ. இப்போ காட்டுற சாரி பார்த்தீங்கன்னா, இந்த சாரி வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசைனே சொல்லலாம். இப்போ இந்த சாரிக்கு வந்து மவுஸ் குறைஞ்சிருச்சு. இதில் என்னதான் ஒரு இது கலர்லாம் ஃபேட் ஆனாமே எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கட்டும் போதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அம்மா இந்த சாரீ எனக்கு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் தெரியுது. இதில் வந்து கோல்டன் கலரு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து தோச்சி கலர்லாம் பூச்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரியை. எங்கள் அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அவங்க தரலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சாரி பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் சாரி. என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டினேன்னே சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஃபங்க்ஷன் வைக்கல, ஆனால் கட்டினேன்னு சொல்லலாம். இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரெயின்போ சாரின்னு சொல்லுவாங்க. இந்த சாரியில் வந்து அதிகமாக கலர்ஸ் இருக்கும், மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். ரெயின்போ சாரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் எனக்கு பிடிக்கல. எங்கள் சிஸ்டர் ஞாபகமாக வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும்ல ஒரு சாரீலாம், அந்த சாரீ தான் இப்போ காட்ட போகிறேன். என்னுடைய கல்யாண சாரி, மாமியார் வீட்டிலேருந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்கள்ல அந்த சாரி. இந்த சாரி வந்து டி நகரில் வந்து செல்வரத்தினம் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினாங்க போல இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பார்டர்லாம் வெள்ளி ஜரி வச்சிருக்கோம், அதனால 13,000 ரூபான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல.
பார்க்கதாங்க saree இப்படி இருக்கு. ஆனா தூக்குனா எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா? உங்களாலே நம்ப முடியாது. அவ்வளவு வெயிட்டா இருக்கு. தூக்கி பார்த்தா தெரியும். அப்புறமா எல்லாருக்கும் ஃபேவரட் எல்லாருக்கும் ஃபேவரட் கூரப்படம். இல்ல தொட்டி கட்ட சொன்னாங்க. ஆனா நான் கட்டலையே, எடுத்து வச்சுக்கிட்டேன். இத வந்து இன்னொரு டைம் வந்து கட்டலாம், கல்யாண நாள் அன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கேன். சரியா ப்ளவுஸ் செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree, ஆனா என்னால கட்ட முடியல. செம்ம ஒர்க்கா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து என்னுடைய சீமந்த saree. அம்மா வீட்ல இருந்து வைப்பாங்கல்ல, அந்த saree. எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி டிசைன் தான். பாத்தீங்களா? ரொம்ப வெயிட்டா இருக்கும். நான் இத 2 தடவை தான் கட்டியிருக்கேன். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. நம்மளுடைய sarees பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. saree சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Hi.